செகண்ட் ரோ வரைக்கும் தான் இந்த ஃபார்மெட்டு. தேர்ட் ரோலேருந்து இந்த ஃபார்முலாவுக்கு போயிட வேண்டியதான். 2 வேல்யூ ஆட் பண்ணி ஒரு வேல்யூவை மைனஸ் பண்ணணும். சரியா? இது எப்படி ஆட் பண்ண போகிறோன்னு சொல்லி இப்போ இந்த 2 ரோ வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சா? இப்போ தேர்ட் ரோவுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு 2 வேல்யூ ஆட் பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் வி ஷேப்பில். ஓகேவா? இந்த ஃபார்மெட்டை உங்களுக்கு கொடுத்துருந்தேன்னா வி ஷேப்பில் ஆட் பண்ணி நடுவில் உள்ளதை விட்டுட்டு மேலே உள்ளதை போய் மைனஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ வி ஷேப்பில் ஆட் பண்ணுங்கள். 0 3 ஆட் பண்ணிங்கன்னா என்னது? 0 + 3னா 3 வருமா? 3 இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இந்த உள்ள வேலையை விட்டுட்டு மேலே போயிடணும். அப்போ என்ன வரும்? 0 + 3 சரியா? -3. அப்போ என்ன வரும்? 3 - 3 0. ஆன்சர் என்ன வந்திருக்கு? 0. ஓகேவா? இப்படி தான் செய்யணும். வி ஷேப்பில் ஆட் பண்ணுங்கள். 2 + 2 4. 4 இது எங்கே போகும்? செங் நடுவில் உள்ள வேல்யூ விட்டுட்டு இங்கே போயிடும். 4 - 4 0. ஓகேவா? வி ஷேப்பில் ஆட் பண்ணி இந்த வேல்யூ சென்டரில் உள்ள வேல்யூ விட்டுட்டு மேலே உள்ள வேல்யூவில் போய் மைனஸ் பண்ணணும். அப்போ மைனஸ் போட மறந்துடாதீங்க. 2 + 2 மைனஸ் இந்த வேல்யூ என்னது? 4. அப்போ அதுவும் 0 தான் வருது. அப்போ 0. அடுத்து என்ன செய்வீங்க? வி ஷேப்பில் ஆட் பண்ணுவீங்க. டிங் பாருங்கள், இதுலேருந்து வி ஷேப்பில் ஆட் பண்ணிடுவீங்க. 3 + 0 3. இதை விட்டுட்டு அப்படியே மேலே உள்ள வேல்யூ. அப்போ 3 + 3னா 3. 3 - 3னா இதுவும் 0 தான். அடுத்தது பாருங்கள். அடுத்து வழக்கம் போல் இந்த லாஸ்ட் காலம் 0 தான். பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். அடுத்து இது கண்டுபிடிக்க போகிறீங்க. இது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்வீங்க? வி ஷேப்பில் ஆட் பண்ணுங்கள். 0 0 டேர்ம் 0. அப்போ இந்த நடுவில் உள்ள இதை விட்டுட்டு மேலே போவீங்க. மேலே போகும்போது வெறும் 2 போட்டுறக்கூடாது. ஃபார்முலாவில் என்ன இருக்குது? மைனஸ். ஸோ -2 வரும். ஓகேவா? அதே மாதிரி தான் இதையும் வி ஷேப்பில் ஆட் பண்ணுவீங்க. 0 0னா 0 தான். அப்போ மேலே உள்ள வேல்யூவுக்கு போவீங்க. மேலே உள்ள வேல்யூ என்னது? 3. வெறும் 3 கிடையாது, -3. ஏன்னா ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது. 2 நம்பர் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணுவோம். சரியா? அடுத்து இந்த 0, அடுத்து இந்த 0. 0 + 0 0. அப்படியே மேலே போவீங்க. அது 2ங்கிறது சிம்பிள். அந்த ஃபார்முலாவில் மைனஸ் இருக்கனால -2. அப்புறம் 0. அதே மாதிரி தான் அடுத்தது பாருங்கள். அடுத்த ஸ்டெப்பும் அப்படி தான். 0 - 3னா -3. இதில் மெயினாக ஞாபகம் வச்சுக்கிறது இந்த வந்துருச்சு வி ஷேப். 0 - 3னா -3. இங்கே 0 தான் இருக்குது. அப்போ பிரச்சனை இல்லை. -3 -0 -3 தான். அதுக்கடுத்து 2. இந்த இதை கண்டுபிடிக்கிறதுக்கு -2. -2னா என்ன வரும்? என்ன செய்வீங்க? -4. -2 -2னா -4. அப்புறம் மேலே உள்ள வேல்யூ 0. பிரச்சனை இல்லை. அப்போ -4 அப்படியே போட்டுக்கலாம். அடுத்து -3 0. -3 0 மேலே 0 தான் இருக்குது. அப்போ